பினாங்கு மற்றும் மலேசியா முழுவதும் உள்ள இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஓர் ஊன்றுகோலாக மலேசியாவிலேயே பினாங்கில் முதல் தமிழ் இடைநிலைப் பள்ளி நிறுவப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை பினாங்கு சட்டமன்றத்தில் பகண்டலாம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணன் முன்வைத்துள்ளார். அதிக எண்ணிக்கையிலான தமிழ் ஆரம்ப பள்ளியை கொண்ட மாநிலங்களில் பினாங்கும் ஒன்றாகும். பினாங்கில் 28 தமிழ் பள்ளிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தங்கள் ஆரம்ப கல்வியை முடித்து இடைநிலை பள்ளிக்கு செல்கின்றனர். இடைநிலைக்கு செல்லும் போது ஏற்படும் கற்றல் கற்பித்தல் மாற்றங்கள் இந்திய மாணவர்களின் கல்வி செயல்திறனையும் அவர்கள் எதிர்நோக்கும் சிக்கல்களையும் அதிகரிக்கின்றன. அதுவும் குறிப்பாக மலாய், அறிவியல், கணித பாடங்களில் தேர்ச்சி பெறுவதில் சிக்கல் ஏற்படுவதோடு B40 குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்கள் விடுபடும் அபாயம் அதிகரிக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. அதன் அடிப்படையில் தமிழ் இடைநிலை பள்ளி நிறுவுவது இடைநிலை கல்விக்கான அணுகலை இன்னும் விரிவான சமத்துவத்தை உறுதி செய்வதற்கான ஒரு தேவையாக அமையும் என்று குமரன் கிருஷ்ணன் கூறினார். Ingin membangkitkan satu perkara penting yang menyentuh masa depan pendidikan anak-anak masyarakat India atau Tamil di Pulau Pinang dan seluruh Malaysia. Pertama, Pulau Pinang merupakan antara negeri dengan bilangan sekolah jenis kebangsaan Tamil tertinggi, iaitu melebihi 28 buah sekolah Tamil. Setiap tahun, ribuan pelajar menamatkan pendidikan tahun 6. Namun mereka terpaksa beralih ke sekolah menengah arus perdana dengan perubahan bahasa pengantar yang drastik. Jurang ini memberi kesan kepada prestasi akademik, penguasaan bahasa, subjek sains dan matematik serta meningkatkan risiko keciciran dalam kalangan keluarga B40. Oleh itu, penubuhan sekolah menengah Tamil bukan lagi sekadar aspirasi, tetapi merupakan satu keperluan mendesak demi memastikan kesamaan akses pendidikan menengah yang lebih menyeluruh untuk pelajar Tamil. எனவே தமிழ் இடைநிலை பள்ளியை பினாங்கில் நிறுவுவதற்கு கல்வி அமைச்சு அங்கீகரிக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தை பினாங்கு மாநில அரசு அதிகாரப்பூர்வமாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று குமரன் கிருஷ்ணன் வலியுறுத்தினார். அவ்வாறு தமிழ் இடைநிலை பள்ளி ஒன்றை பினாங்கில் நிறுவுவதற்கான நிலை ஏற்படுமானால் வரலாற்று சாதனைகளை முறியடிக்கும் வண்ணம் மலேசியாவின் முதல் தமிழ் இடைநிலை பள்ளிக்கான முன்னோடி இடமாக பகண்டலாமில் இடம் ஒதுக்கீடு செய்ய தாம் தயாராக இருப்பதாக குமரன் கிருஷ்ணன் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.